டிஜிட்டலா பணம் அனுப்புறதுக்கு அதுக்கு மட்டும் இல்ல நிறைய விஷயத்துக்காக நம்ம அந்த யூபிஐயோட தேர்ட் பார்ட்டி ஆப்பை பயன்படுத்துவோம். இந்த யூபிஐ யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் அப்படிமோ இவங்க யாருக்கு கீழே வராங்கன்னா என்பிசிஐ நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. இவங்க மே மாசம் கரெக்டா ஒரு 21ஆம் தேதி 2025 அவங்களுடைய பிரஸ் ரிலீஸ்ல யூபிஐயோட புதிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ அது வந்து எப்போ அமலுக்கு வரப்போகுதுன்னா 1 ஆகஸ்ட் 2025 அமலுக்கு வரப்போகுது. ஸோ அந்த புதிய ரூல்ஸ்ல 3 முக்கியமான விஷயங்களை நான் உங்களுக்கு இந்த வீடியோல ஹைலைட் பண்ண போறேன். இந்த 3மே நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். நீங்க எதுவும் பண்ண வேண்டாம், நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது. ஸோ இதை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா வழக்கமாக நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்து தொடர்ச்சியாக நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோவை எந்த போது நீங்க ஸ்கிப் பண்ணினா உங்களால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இப்போ அதை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. என்பிசிஐ நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா இவங்களுக்கு கீழே இயங்கக்கூடியதுதான் யூபிஐ யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ். ஸோ இதை பயன்படுத்துறதுக்கு நீங்க ஒரு தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷனை வந்து உங்க போன்ல சேர்த்து வச்சிருக்கணும். அப்படி சேர்த்து வச்சா மட்டும்தான் இந்த டிஜிட்டலி பணம் அனுப்புறது அதே மாதிரி மற்ற காரியங்களுக்கு இந்த தேர்ட் பார்ட்டி ஆப் வந்து உங்களுக்கு உறுதுணையா இருக்கு. இப்போ அதுல ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதுல முக்கியமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் முதல்ல நம்ம பார்க்க போறது என்னன்னா, இப்போ நீங்க நார்மலா ஒரு கூகுள் பேயோ இல்லைன்னா ஃபோன்பே, பேடிஎம் இந்த மாதிரி நிறைய யூபிஐ தேர்ட் பார்ட்டி ஆப் இருக்கு. ஸோ அது வழியா நீங்க என்ன பண்ணலாம்னா உங்களுடைய பேங்க்ல எவ்வளவு அமௌண்ட் இருக்கு அப்படிங்கறத நீங்க செக் பண்ண முடியும். அப்படி செக் பண்றதுக்கு எதுவும் லிமிட் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா லிமிட்லாம் கிடையாது. எவ்வளவு தடவை நீங்க செக் பண்ணி உங்களுடைய பேங்கோட அக்கௌண்ட்ல எவ்வளவு இருக்குங்கிறத நீங்க தெரிஞ்சுக்க முடியும். பட் 1 ஆகஸ்ட் 2025 முதல் அதை வந்து லிமிட் பண்ணிருக்காங்க. அதாவது நீங்க இப்போ கூகுள் பேல ஒரு அக்கௌண்ட் இருக்கு, ஃபோன்பேல ஒரு அக்கௌண்ட் இருக்கு, பேடிஎம்ல அக்கௌண்ட் இருக்கு. இதை 3ஐயும் நீங்க உங்க போன்ல மேனேஜ் பண்ணீங்கன்னா ஒவ்வொரு யூபிஐ தேர்ட் பார்ட்டி ஆப்புக்கும் எவ்வளவு லிமிட்னா ஒரு 50 அதாவது 50 வரைக்கும் நீங்க என்ன பண்ணலாம், உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ல எவ்வளவு பேலன்ஸ் இருக்கு அப்படிங்கறத நீங்க செக் பண்ண முடியும். அது மட்டும் இல்லை, இன்னொன்று என்னன்னா, இப்போ நீங்க டிஜிட்டலி யாருக்காச்சும் பணம் அனுப்புறீங்க இல்லைன்னா நீங்க ஒரு இபி பில்லை வந்து யூபிஐ தேர்ட் பார்ட்டி வழியா நீங்க பேமெண்ட் பண்றீங்க. அப்படி பண்ணும்போது கூட நீங்க என்ன ரிசீவ் பண்ணுவீங்கன்னா அந்த மெசேஜ்ல நீங்க உங்க அக்கௌண்ட்ல எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்க முடியும். இதையும் கட்டாயப்படுத்திருக்காங்க இந்த என்பிசிஐ. யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்தந்த பேங்க், அந்த பேங்க்ல யாரெல்லாம் அக்கௌண்ட் வச்சிருக்காங்களோ அந்த பேங்குக்கு இந்த என்பிசிஐ வந்து ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க. இதெல்லாம் நீங்க வந்து நடைமுறைப்படுத்திருக்கணும். எப்போ இருந்துன்னா 1 ஆகஸ்ட் 2025 முதல், அதாவது ஒரு நாளைக்கு முன்னக்கூட்டியே இது எல்லாத்தையும் நீங்க செட் பண்ணிருக்கணும். செட் பண்ணிட்டு ஆகஸ்ட் மாசம் நீங்க இது எல்லாத்தையும் செயல்படுத்துற மாதிரி இருக்கணும். இல்லைன்னா நீங்க இந்த பெனால்டி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க சந்திக்க வேண்டியும் அப்படின்னு சொல்லி என்பிசிஐ வந்து தெரிவிச்சிருக்காங்க. ரெண்டாவது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்னன்னா, இப்போ நீங்க உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டை ஒரு யூபிஐ தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷனோட இணைக்கும் போது இணைச்சிக்கலாம். ஆனா அதை வந்து அன்லிமிட்டடா கொடுத்திருந்தாங்க. எவ்வளவு தடவை நீங்க வந்து அழிச்சு மறுபடியும் இணைச்சிக்கலாம், அந்த மாதிரி ஒரு இதை கொடுத்திருந்தாங்க நமக்கு. இனி வரக்கூடிய நாள், அதாவது ஆகஸ்ட் மாசம் 2025 முதல் ஒன்லி 25 டைம்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கப்படும். மேபி இது ஒரு நாளா கூட இருக்கலாம். ஒரு நாள்ல உங்களுக்கு ஒரு 25 தடவை நீங்க எந்த ஒரு பேங்க் அக்கௌண்ட்டையும் உங்களுடைய யூபிஐ மூலியமா இணைச்சிக்கலாம். 25 தடவைக்கு மேல நீங்க கடந்துட்டீங்கன்னா உங்களால இணைக்க முடியாது. மேபி ஒரு நாள் நீங்க வெயிட் பண்ண வேண்டிய 24 ஹவர்ஸ் கழிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க வேணா ட்ரை பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை கொண்டு வர போறாங்க. அது மட்டும் இல்லை, இப்போ நீங்க உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டை உங்களுடைய யூபிஐல வந்து கனெக்ட் பண்ணும் போது சில சமயங்கள்ல ஆட்டோமேட்டிக்லி அது கனெக்ட் ஆகாது. கனெக்ட் ஆகாம என்ன பண்ணணும்னா ரீட்ரை அப்படிங்கிற மெசேஜ் எல்லாம் நீங்க பாப்பீங்க. அப்போ என்பிசி என்ன சொல்றாங்கன்னா, நீங்களாவே ஆட்டோமேட்டிக்கலி கனெக்ட் பண்ற மாதிரி அந்த ஒரு உத்தரவை நீங்க செயல்படுத்தக்கூடாது. அதுக்கு பதிலாக கஸ்டமருடைய அனுமதியை வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க அந்த பேங்க் அக்கௌண்ட்டை யூபிஐயோட கனெக்ட் பண்ணும் அப்படிங்கிற ஒரு ரூல்ஸையும் இந்த இடத்துல என்பிசிஐ தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதையும் நீங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஃபைனலி என்பிசிஐ தரப்புல இருந்து ஒரு தரமான ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை கொண்டு வந்திருக்காங்க. அது என்னன்னா,
இப்போ நிறைய ஓடிடி பிளாட்ஃபார்ம் என்ன பண்றாங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ்டு பேக்கெல்லாம் நமக்கு கொடுக்குறாங்க. அப்போ நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது அதுக்கு உண்டான அமௌண்ட் மாசம் மாசம் நீங்க கட்ட வேண்டி வரும். ஒரு வாட்டி நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அதுக்குண்டான அமௌண்ட்டை நீங்க பே பண்ணிடுவீங்க. அதுக்கப்புறம் மாசம் மாசம் வந்து அதுக்குண்டான அமௌண்ட்டை பே பண்ணணும். உங்களுக்கு ஞாபகம் இருக்குமா? இருக்காது. ஸோ இதுக்காக அந்த மாதிரி ஓடிடி பிளாட்ஃபார்ம் உள்ள தளங்கள்லாம் என்ன பண்றாங்கன்னா ஆட்டோ பேமெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க கையில் எடுக்கிறாங்க. இதை எங்க கரெக்ட் பண்றாங்கன்னா யூபிஐ மூலியமா கரெக்ட் பண்ணி விட்டுறாங்க. அப்போ யூபிஐல என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்கலி உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து அந்த ஓடிடி பிளாட்ஃபார்முக்கு உண்டான அந்த அமௌண்ட்டை கட் பண்ணி அந்த டேட்டை வந்து ரெனியூவல் பண்ணி கொடுத்துரும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது இந்த பிஸியான இருக்க டயத்துல இந்த ஆட்டோ பேமெண்ட் மோடை வந்து தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டைம் வச்சிருக்காங்க. அதாவது இப்போ ஒரு உதாரணத்துக்கு காலையில எத்தனை மணி, ஒரு 10 மணிலேருந்து 1 மணிக்குள்ள இந்த மாதிரி டைங்கள்ல யூபிஐல வந்து இந்த டிரான்சாக்ஷன் வந்து அதிகமாக நடக்கக்கூடிய டைமா. ஸோ அந்த மாதிரி டைங்கள்ல வந்து இந்த ஆட்டோ பேமெண்ட் அப்படிங்கிற ஒரு மெத்தட் வந்து செயல்படாது அப்படிங்கிறாங்க. சரி, காலையில் மட்டும்தானா, ஏன் ஈவினிங் செட் பண்ணிக்கலாம்ல அப்படி நீங்கள் சொன்னீங்கன்னா அங்கேயே ஒரு டெஸ்ட் வச்சுருக்காங்க. அங்கேயே ஒரு டைம் வச்சுருக்காங்க. ஒரு 5 மணிலேருந்து நைட்டு 9:30 வரைக்கும் அந்த மாதிரி டைங்களில் கூட இந்த யூபிஐயோட டிரான்சாக்ஷனோட வெயிட் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டயத்தில் கூட இந்த ஆட்டோ பேமெண்ட் அப்படிங்கிற மெத்தடை வந்து நாங்கள் செயல்படுத்த விட மாட்டோம், அதாவது செயல்படுத்தக்கூடாது அப்படிங்கிறத என்பிசிஐ தெரிவிச்சிருக்காங்க. ஸோ பாக்கி உள்ள நேரங்களில் இந்த ஆட்டோ பேமெண்ட் மெத்தட் வந்து நடைமுறைப்படுத்தலாம். அதுக்கு ஒரு லிமிட் வச்சிருக்காங்க. ஆட்டோமேட்டிக்கலி பேமெண்ட் நடக்கிறதுக்கு ஒரு லிமிட், அதுக்கு ஒரு லிமிட் தான் கொடுத்துருக்காங்க ஆட்டோமேட்டிக்கலி நடக்கிறதுக்கு. அது மிஸ் ஆயிடுச்சுன்னா நம்ம மேனுவலா இண்டிவிஜுவலா போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம், அந்த ஆட்டோ பேமெண்ட்டை வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணலாம். அதுவும் ஒரு லிமிட் கொடுத்துருக்காங்க. ஒரு 3 தடவை தான் நீங்க செயல்படுத்த முடியும். அது கடந்துருச்சுன்னா நீங்க ஒரு 24 ஹவர்ஸ் வெயிட் பண்ணணும் அப்படின்னு என்பிசிஐ தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த 3 விஷயங்களும் எதுக்காக யூபிஐக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்கன்னா இந்த சர்வர் ப்ராப்ளம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சமீப காலமா என்பிசிஐ வந்து சந்திச்சிருக்காங்க. இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி கட்டுப்படுத்தணும். அதே மாதிரி இந்த டிரான்சாக்ஷன் வந்து ஸ்மூத்தா இருக்கணும். அதே மாதிரி அவங்களுடைய அந்த சர்வரோட லோடு இருக்குல்ல, அதுக்கு வந்து கொஞ்சம் என்ன சொல்றது, கொஞ்சம் அதோட வேலைகள் வந்து குறைக்கிறதுக்காக இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவங்க வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. இது எல்லாம் யாரு பண்ணணும்னா பிஎஸ்பி, பேமெண்ட் சர்வீஸ் ப்ரொவைடர். இதுக்குள்ள யாரெல்லாம் வராங்கன்னா பேங்க் வராங்க, ஏஜென்ட்ஸ் வராங்க, இந்த மாதிரி நிறைய பேர் உள்ள வராங்க. அவங்களுக்காக இந்த ரூல்ஸை கொண்டு வந்திருக்காங்க. அவங்க ஆகஸ்ட் மாதம் 2025 நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு இருக்காங்க. சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. என்பிசிஐக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த யூபிஐக்கு கொண்டு வந்திருக்க இந்த 3 விஷயங்கள் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. நீங்கள் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்காது. எல்லாருமே யூபிஐ பயன்படுத்துவோம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு இதை 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். அதே போல் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல கீழே நிறைய பட்டனை யூடியூப் விதைச்சி விட்டுருக்கேன். அதில் ஒன்று தட்டி விட்டுருக்காங்க. அதுக்கு கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்குது. இதை பற்றி உங்களுடைய கருத்தை நல்ல ரீதியில் பதிவு பண்ணுங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அல்லாய்.